என் அருள் உனக்கு போதும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என் அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தோடு புலம்புகிற பவுலடியாரை பார்த்து இறைமகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என்னுடைய அருள் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். மனிதனுடைய வலுவின்மையில்தான் கடலுடைய வல்லமை சிறந்து விளங்கும் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவீனத்தை கண்டு, நோயை கண்டு, குறைகளை கொண்டு, குறைபாடுகளை கொண்டு, வலுவுண்மையை கொண்டு நாம் கலங்கிவிடக்கூடாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் தன் அருளை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். பவுலடியாரை பலப்படுத்திய ஆண்டவராய கடவுள் எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்று மாறாத நம்மையும் பலப்படுத்த நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார். ஆகவே 8:17 நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 17 வாசிப்பது போல, அதிகாலமே தேடுகிறவன் அவனை கண்டடைவான்னு சொல்வது போல, அதிகாலமே ஆண்டவரை தேடுவோம். புலம்பல் 3:22-23 வாசிப்பது போல, காலைதோறும் அவருக்கு அருள், காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடி பிழைத்திருப்பது அவருடைய பரிசுத்தமான அருளினால், கிருபையினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகாலமே ஆண்டவரை தேடுவோம், அவருடைய அருளினால் நிரப்பப்படுவோம். அப்போது பலன் கொண்டு உங்களால் என்னால் வாழ முடியும். நம்முடைய பலவீனத்தில் கருடைய பலன் பரிபூரணமாய் விளங்குகிறபடியினால் பலவீனங்களும் சுகவீனங்களும் வலுவின்மையும் வெட்கப்பட்டு போகும். கடவுள் நம்மை பலப்படுத்துவார். ஆகவே அவர் அருளை பெற்றுக்கொள்ள நம்மை அதிகாலமே கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.